உனக்கு எங்கடா வச்சுருக்கான் புத்தி திட்டுறோம் இல்லையா, இந்த 8 விஷயம் இருக்கணும். கேட்பதற்கான அவா இருக்கணும். அப்புறம் கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். புத்தி எப்படி வளரும்னா காது கொடுத்து கேட்டால் தான் வளரும். அப்புறம் காது கொடுத்து கேட்டதை உள்ள கிரகிக்கணும், கிரகணம்னு பேர் அதுக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்ரவண இச்சா, 2வது ஸ்ரவணம், 3வது கிரகணம், அதுக்கப்புறம் என்ன தாரணம், கேட்டதை நாம் உள்ளுக்குள்ளே நிறுத்தி வச்சுக்கிறது. அதுக்கு அடுத்தது என்ன ஊகாபோகம் அப்படின்னா என்ன அனலைஸ் பண்ணுறது. இப்படியா அப்படியா, இது ஏன் இப்படி இருக்கணும், இப்படி இப்படி, இது கரெக்டாக தப்பா அப்படின்னு அனலைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் என்ன அனலைஸ் பண்ணதை பொறுத்து அது இதை தான் சொல்ல வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது. அப்புறம் இந்த புரிதல் இருக்கு இல்லையா, இந்த புரிதல் எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிற அதுக்குள்ளே இருக்கிற தத்துவத்தை புரிஞ்சுக்கிறது. இப்படி